இரண்டாவதாக புனிதமானவர்களை 280வது மனாபுல் இஸ்லாம் தொடரிலே புனித மதீனா முனவ்வராவுடைய ஹுத்பாவை ஹதீப் அஹ்மத் ஹுதைஃபி ஹஃபிதுல்லாஹ் அறிவித்த ஹுத்பாவின் தலைப்பு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆவில் ஏகத்துவமும் அல்லாஹ்வின் பக்கம் மீளக்கூடிய தன்மையும் இருக்கிறது என்பதாகும். அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தக்வாவை வலியுறுத்திய பின்பு அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனிலே நபிமார்களுடைய சம்பவங்களை அல்லாஹ் குறிப்பிட்டிருக்க உண்மையான சம்பவங்களை படிப்பினைகளுக்காக அல்லாஹ் கூறியிருக்கிறார். உண்மையான விடயங்கள் உள்ளடக்கிய சம்பவங்களாக அந்த சம்பவங்கள் காணப்படுகின்றன. சூரா யூசுஃப் அல்லாஹ் சொல்கிறார், நபிமார்களுடைய சம்பவத்திலே அறிவாளிகளுக்கு படிப்பினை இருக்கிறது. அது ஒரு இட்டுக்கட்டப்பட்ட விடயங்கள் அல்ல, அல்லாஹ்வினால் உண்மைப்படுத்தப்பட்ட விடயங்கள். எல்லா விடயங்களுக்கும் தெளிவதில் இருக்கிறது, நேர்வழி இருக்கிறது, மீன்களுக்கு அதிலே ரஹ்மத் இருக்கிறது. எனவே அப்படியான சம்பவங்கள் உள்ள ஒன்றுதான் அல்லாஹு தஆலா குர்ஆனில் குறிப்பிட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவம். ஹாஜர் என்று சொல்லக்கூடிய பெண்ணோடும் இஸ்மாயில் என்ற மகனோடும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு நடந்த அந்த நிகழ்வுகளை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே குறிப்பிட்டிருக்கிறான். அப்படியான நிகழ்வு ஒன்றுதான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார், யா அல்லாஹ் இந்த பூமியை புனிதமான பூமியாகவும் பாதுகாக்கப்பட்ட பூமியாகவும் இந்த பூமியில் வாழக்கூடியவர்களுக்கு நீ நல்ல அதாவது கனி வர்க்கங்களையும் பிரயோசனமான விடயங்களையும் கொடுக்க வேண்டும். சூரா அல்-பக்ரா 126 வசனம். அதேபோல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து சொன்னார், யா அல்லாஹ் இந்த பூமியை புனிதமான பூமியாகவும் என்னையும் என் பிள்ளைகளையும் சிலை வணங்குவதை விட்டு பாதுகாப்பாயாக என்று அல்லாஹ்வுக்கு பாதுகாப்பு தேடினார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம் இந்த துஆவை அல்லாஹ்விடத்தில் அவர்கள் கேட்டார்கள். சூரா இப்ராஹிம் 35 வசனம். அந்த ஆச்சரியமான சம்பவத்தை விரிவான சம்பவத்தின் பக்கம் குர்ஆன் சைக்கினை செய்திருக்கிறது. புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் குறிப்பிடுகிறார். ஒரு ஹதீஸை குறிப்பிட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஹாஜர் என்று சொல்லக்கூடிய மனைவியையும் இஸ்மாயில் என்று சொல்லக்கூடிய பால் குடிக்கக்கூடிய சிறுவனையும் மக்காவிலே விட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய கட்டளையின் பிரகாரம் சென்று விட்டார்கள். செல்கின்ற போது அங்கு மக்காவில் தண்ணீரும் இருக்கவில்லை, யாரும் இருக்கவில்லை. கொஞ்சம் ஈச்சம்பழத்தையும் கொஞ்சம் தண்ணீரையும் குடித்து விட்டு சென்று விட்டார்கள். பிறகு அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி ஹாஜர் பின்னால் வந்து கேட்டார்கள், இப்ராஹிம் எங்களை விட்டுவிட்டு எங்கே செல்கிறீர்கள்? இங்கு யாருமே இல்லாத இடத்துல எங்களை தனியை விட்டு போகிறீர்கள். பல தடவை கேட்கின்ற போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எந்த பதிலும் சொல்லவில்லை. கடைசியாக ஹாஜர் அம்மையார் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளையின் பிரகாரமாக நீங்கள் செல்கிறீர்கள் என்று கேட்டபோது ஹாஜர் அம்மையாரை பார்த்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார், ஆம் அல்லாஹ்வுடைய கட்டளையின் பிரகாரம் செல்கிறேன் என்று சொன்னபோது ஹாஜர் அம்மையார் சொன்னார்கள், அல்லாஹ் அப்படி என்று எங்களை வீணாக்க மாட்டான், அல்லாஹ்வுடைய பொறுப்பில் எங்களை பாதுகாப்பான். அதுக்கு பின்னால் அந்த ஹாஜர் அம்மையார் திரும்பி வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சென்று விடுகிறார்கள். அதுக்கு பின்னால் ஒரு இடத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கிப்லாவை முன்னோக்கி காபத்துல்லாவை முன்னோக்கி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். பின் வரக்கூடிய துஆ என்ன துஆ? யா அல்லாஹ் என்னுடைய பிள்ளைகளை, என்னுடைய பிச்சலத்தினர், என்னுடைய மனைவி மக்களை பாலைவனத்திலே நான் மனிதர்கள் வாழ முடியாத இடத்திலே நான் வாழ செய்துவிட்டு அவர் வசிக்க செய்துவிட்டு செல்கிறேன். உன்னுடைய வீட்டுக்கு பக்கத்திலே அவர்கள் தொழ வேண்டும். யா அல்லாஹ் மனிதர்களின் சிலருடைய உள்ளத்தில் இந்த பூமிக்கு வந்து செல்ல வேண்டும் என்ற ஆசையை ஏற்படுத்துவாயாக. அவர்களுக்கு பிரயோசனம் தரக்கூடிய விடயங்களையும் கனிவர்க்கங்களையும் உணவுகளையும் நீ அவர்களுக்கு ஆகாரமாக கொடுப்பாயாக, அவர்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி. சூரா இப்ராஹிம் 37 வசனம். அதுக்கு பின்னால் பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சில வருடங்களுக்கு பின்னால் மீண்டும் திரும்பி வந்தால் அப்போது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு வாலிபனாக மாறியிருந்தார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஈட்டிகளை செய்து கொண்டிருந்தார்கள். அப்போது ஜம்சம் கிணத்துக்கு பக்கத்தில் அவர்கள் இருந்தார்கள். அப்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை கண்ட இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் எழுப்பி வந்தார்கள். இரண்டு பேர்களும் கட்டி அணைத்துக் கொண்டார்கள். அப்போது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், அல்லாஹு தஆலா எனக்கு ஒரு கட்டளை இட்டிருக்கிற, என்ன கட்டளை என்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கேட்டபோது அல்லாஹு தஆலா இந்த இடத்தில் ஒரு காபத்துல்லாஹ் அல்லாஹ்வுடைய மாளிகையை கட்டுமாறு எனக்கு ஏவிருக்கிறான். அப்போது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், நானும் உங்களுக்கு உதவியாக இருக்கவா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து சொன்னார்கள், நிச்சயமாக இந்த இடத்துல நான் அல்லாஹ்வுடைய வீட்டை கட்டுமாறு அல்லாஹ் ஏவிருக்கிறான். அப்போது அந்த இடம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு காட்டிக் கொடுக்கப்பட்டது. அப்போ அங்குதான் காபத்துல்லாவை அவர்கள் அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் அஸ்திவாரம் போடப்பட்ட அந்த காபத்துல்லாவை அந்த அஸ்திவாரத்துக்கு மேல் காபத்துல்லாவை உயர்த்தி கட்டினார்கள். எனவே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து கல்லை எடுத்துக் கொடுத்தா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டினார்கள். அவர்கள் இருவரும் ரப்பனா தக்கபல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல், யா அல்லாஹ் நாம் செய்ய பணியை நீ ஏற்றுக்கொள்வாயாக, நீ கேட்கக்கூடியவனாகவும் அறியக்கூடியவனாக இருக்கிற அந்த சூரா பக்ராவில் அல்லாஹ் குறிப்பிட்ட அந்த துஆவை செய்து கொண்டு அந்த பணியில் ஈடுபட்டார்கள். எனவே இவ்வாறான சம்பவங்களில் ஒன்றுதான் இது. இந்த அதாவது மேலே சொல்லப்பட்ட இவ்வாறான சம்பவங்கள் ஈமானுடைய வெளிப்பாடாக, அல்லாஹ்வுக்கு முன்னர் ஒரு அடியானுடைய நிலையை வெளிப்படுத்தக்கூடியதாக, அந்த அடியானுடைய அடிமைத்துவத்தை வெளிப்படுத்தக்கூடிய, அல்லாஹ் கட்டுப்படக்கூடிய தன்மையை வெளிப்படுத்தக்கூடியதாக இந்த சம்பவங்கள் அமைந்திருக்கிறது. அல்லாஹ்வுக்கு எந்த அளவுக்கு கட்டுப்பட்டு நடந்திருக்கிறார்கள், ஈமானோடு யகீனோடு நடந்திருக்கிறார்கள். அதே போன்று எந்த ஒரு அதாவது ஊசலாட்டங்களும் அவருடைய உள்ளத்தில் ஏற்படவில்லை, ஈமானில் மிக உறுதியாக இருந்தார் என்ற விடயங்களை அந்த சம்பவங்களுக்கு எடுத்து காட்டுகிறது. அதே போன்று அந்த இடத்திலே அந்த காபத்துல்லாவை கட்டுவதற்கான ஒரு முன்னெடுப்பாக அந்த விடயம் அமைந்திருந்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கட்டி. எனவே அல்லாஹ் தஆலா அந்த இடத்தை பாதுகாத்து உயர்த்தி வைத்திருக்கிறான். மக்கள் வாழக்கூடிய இடமாக அல்லாஹ் தஆலா அந்த இடத்தை ஆக்கினான். மக்கள் ஏகத்துவத்தை வெளிப்படுத்தக்கூடிய இடமாக அல்லாஹ் அந்த இடத்தை ஆக்கினான். இக்லாஸை வெளிப்படுத்தக்கூடிய இடமாக அல்லாஹ் ஆக்கினான். மனிதர்கள் விரும்பி வரக்கூடிய இடமாக அல்லாஹ் அந்த இடத்தை ஆக்கினான். மனிதர்களுக்கு தேவையான விடயங்கள் எல்லாம் அல்லாஹ் அந்த இடத்தில் ஏற்பாடு செய்து கொடுத்தான். அவர்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆவை அல்லாஹ் அங்கீகரித்த காரணத்தினால். அதே போன்று காலங்கள் சென்று காலங்கள் கடக்க ஆரம்பிக்கின்றது. அந்த நேரத்திலே
ஹலீலுல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எல்லா இடத்திலிருந்தும் அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம் ஹஜ்ஜுக்கு வருமாறு மக்களை அழைத்தார்கள். சூரா அல் ஹஜ்ஜில் அல்லாஹ் அதை குறிப்பிட்டார். சூரா 27 வசனத்திலே நீங்கள் அழையுங்கள், மக்கள் நடைபாதையாக வாகனங்கள் ஒட்டகங்களிலே வருவார்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டிருக்கிறார். இதை பாருங்கள், ஹாஜிகள் வந்து கொண்டிருக்கிறார், இந்த பூமியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். பிரயோசனமான விடயங்களை காண்பதற்காக, அமல் ஹஜ்ஜை பூர்த்தி செய்வதற்காக, அந்த பைத்துல்லாவை தவாப் செய்வதற்காக வேண்டி வருகிறார்கள். இந்த இடத்துக்கு அவர்கள் நிம்மதி சந்தோஷம் அவர்களை சேர்ந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா அதே போன்று சூரா அல் பக்ரா 125 வசனத்தில் சொல்கிறார், நாங்கள் இந்த வீட்டை மனிதர்கள் ஒதுங்கக்கூடிய இடமாக, பாதுகாப்புக்குரிய இடமாக ஆக்கியிருக்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நின்று கொண்டு துவா செய்து அந்த இடத்தை நீங்கள் தொழும் இடமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். இப்ராஹிமோடு இஸ்மாயிலோடு நாங்கள் ஒப்பந்தம் செய்திருக்கிறோம், இந்த பூமியை தவாப் செய்யக்கூடியவர்களுக்காகவும் ஏத்திகாஃபில் இருக்கக்கூடியவர்கள் தொழக்கூடியவர்களுக்காகவும் நீங்கள் சுத்தமாக வைக்க வேண்டும் என்று நாங்கள் ஒப்பந்தம் செய்திருக்கிறோம். சூரா அல் பக்ரா 125 வசனம். அதை சொல்லிவிட்டு ஹத்தீப் அவர்கள் ஹுத்பாவுடைய முதல் பகுதியை விடைபெற்று சென்று ஹுத்பாவுடைய இரண்டாவது பகுதியிலே அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி, அல்லாஹ்வுடைய அடியார்களே, மேலே பெற வேண்டிய சம்பவத்தில் நாங்கள் சொல்லப்பட்ட சம்பவத்தில் பெற வேண்டிய பாடம் என்ன? அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட அந்த துஆக்களை அல்லாஹ் எங்களுக்கு சொல்கின்றான். அப்போது இரண்டு முக்கியமான விடயங்களை அந்த அவர்கள் கேட்ட துஆக்கள் எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றன. ஒன்று, அந்த அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடிய அந்த தன்மை, அல்லாஹ் பக்கம் தேவையுள்ளவர்கள் என்ற அந்த தன்மை, உண்மையான அடிமை என்று வெளிப்படுத்தக்கூடிய அந்த விடயம். இந்த ரெண்டு விடயங்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட அந்த துஆக்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியுமாக இருக்கிறது. அதே போன்று அல்லாஹ்விடத்தில் அவர்கள் ஷிர்க்கை விட்டு பாதுகாக்க வேண்டும், ஏகத்துவத்தை மாசுபடுத்தக்கூடிய விடயங்களை விட்டு பாதுகாப்பு தேடினார்கள். அந்த துவா முன்னால் குறிப்பிடப்பட்டது, சிலை வணக்கத்தை விட்டு அல்லாஹ் என்னை என்னுடைய பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும். யா அல்லாஹ், இந்த சிலைகள் இவர்களை அதிகமான மனிதர்களை வழிகெடுத்து விட்டன. யார் என்னை பின்பற்றுவார்களோ அவர்கள் என்னை சார்ந்தவர்கள், யார் எனக்கு மாற்றம் செய்தார்களோ அவர்கள் என்னை மன்னிக்கக்கூடியவன். சூரா இப்ராஹிம் 35-36 வசனம். அதே போன்று அல்லாஹ்விடத்தில் அவர்கள் நான் செய்த அமல்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும், காபத்துல்லாவை கட்டிவிட்டு இந்த பணியை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இது இஹ்லாஸோடு அமைய வேண்டும், யாருக்காகவும் இது செய்யப்படுகிறது, உனக்காக செய்யப்படுகிறது, உனக்காக மாத்திரமே செய்யப்படுகிறது, யா அல்லாஹ் நீ இதை ஏற்றுக்கொள்வாயாக என்று அல்லாஹ்விடத்தில் அவர்கள் மீண்டார்கள். அதையும் அல்லாஹ் குர்ஆன் சூரா அல் பக்ரா 120 வசனம். இப்ராஹிம் அந்த அல்லாஹ்வுடைய மாளிகை கட்டியனர் இஸ்மாயிலும் சேர்ந்து அல்லாஹ் இதை ஏற்றுக்கொள்வாயாக என்று எங்களுக்கு துவா செய்தார்கள். அல்லாஹ் கேட்கக்கூடியவனாக, பார்க்கக்கூடியவனாக, அறியக்கூடியவனாக இருக்கிறான். யா அல்லாஹ் எங்கள் இரண்டு பேரையும் உனக்கு கட்டுப்படக்கூடிய முஸ்லீம்களாக, எங்கள் உம்மத்திலிருந்து கட்டுப்படக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்குவாயாக, நாங்கள் செய்யக்கூடிய அமல்களை எங்களுக்கு நீ காட்டுவாயாக, யா அல்லாஹ் எங்களின் பக்கம் நீ எங்களை மன்னிப்பாயாக, நீ மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறாய் என்ற துவாக்களில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபத்துல்லாஹ் கட்டிவிட்டு அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள். அதே போன்று குடும்பத்தின் மீது எப்படி அன்பு வைத்திருந்தார்கள், பாசம் வைத்திருந்தார் என்பதையும் அந்த துவாக்கள் எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றன. யா அல்லாஹ் என்னுடைய குடும்பத்தை மனிதர்கள் வாழ முடியாத இடத்தில் என்னை வாழ வைத்து விட்டு செல்கிறீர்கள், அவர்களை நீ பாதுகாப்பாயாக, அவர்கள் வாழக்கூடிய இடத்துக்கு நீ மக்களை அனுப்புவாயாக, அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வாயாக என்றெல்லாம் துவா செய்தார்கள். குடும்ப பாசத்தை அவர்கள் வெளிப்படுத்தினார். யா அல்லாஹ் என்னையும் என் குடும்பத்தாரையும் தொழுகை நிலையாட்டக்கூடியவராக்குவாயாக, யா அல்லாஹ் என்னுடைய துவாக்களை நீ ஏற்றுக்கொள்ள, என்னுடைய பெற்றோரையும் என்னுடைய பிள்ளைகளையும் முஃமினான ஆண்களையும் கியாமத்துடைய நாளை நீ மன்னிப்பாயாக என்று சூரா இப்ராஹிம் 40-41 வசனத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவாக்கள் எங்களுக்கு குடும்ப பாசத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்குது. அதே போன்று யா அல்லாஹ் இந்த மனிதர்களுக்கு நல்வழி காட்டக்கூடிய ரசூலை நீ அவர்களிலிருந்து அனுப்புவாய், அந்த ரசூல் அவர்களுக்கு குர்ஆனை ஓதி காட்டுவார்கள், நல்ல விடயங்களை கற்றுக் கொடுப்பார்கள், அவர்களை பரிசுத்தப்படுத்துவார், நீ நிச்சயமாக கண்ணியமானவனாகவும் ஞானம் உள்ளவனாக இருக்கிறாய் என்ற அந்த துஆவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குடும்பத்தின் மீது, பிள்ளைகள் மீது, பிள்ளைகள் மீது வைத்திருந்த அன்பை பாசத்தை பொழியக்கூடியதாக அந்த துஆக்களும் அமைந்திருக்கின்றன. அந்த அடிப்படையிலே இவைகள் அனைத்தும் அல்லாஹ்வுடைய ஒரு மனிதன் உண்மையாக நடக்க வேண்டும் என்ற விடயத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்று அல்லாஹ்வுடைய அடியார்களே, மேலே சொல்லப்பட்ட விடயங்கள் இங்கு நாங்கள் இந்த இப்படியான நாட்களை விடயங்கள் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இவ்வாறான விடயங்களுடைய வெளிப்பாடுகளை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த மாதம் 2 சிறப்புகளை கொண்ட மாதமாக கொண்டு புனிதமான மாதம். அதே போன்று புனிதமான மாதங்களில் முதலாவது மாதத்தை நாங்கள் அடைந்திருக்கும் துல்காதாவுடைய மாதம். எனவே இந்த இடமும் புனிதமானது. சுப்ஹானல்லாஹ், இந்த இடத்துக்கு மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். 2 புனிதமான இடம், புனிதமான காலம். அல்லாஹ் காலமும் புனிதமானது, இடமும் புனிதமானது. அல்லாஹ்வுடைய சக்கீனத், ஈமான் என்ற விடயங்களை நீங்கள் அந்த நிழலிலே நீங்கள் நுழைந்து கொள்ளுங்கள். சொர்க்கத்துடைய அந்த பூஞ்சோலைகளை நீங்கள் நுழைந்து விடுங்கள். அல்லாஹ் தஆலா அடியார்கள் கொடுத்த மிகப்பெரிய பாக்கியமாக இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும், துஆ செய்ய வேண்டும், அல்லாஹ் பக்கம் மீள வேண்டும். அதே போன்று இந்த எங்களுடைய தலைவர்களுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு அவர்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய விடயங்களை ஏற்று நடக்க வேண்டும் என்று சொல்லி நீண்ட துஆவை செய்து ஹத்தீப் அஹ்மத் அல் ஹுதைஃபி ஹஃபிதஹுல்லாஹ் முழுமையாக தன்னுடைய ஹுத்பாவை விடைபெற்று அடுத்தது அன்னர்களுக்கு புனித மஸ்ஜித் அக்ஸாவுடைய ஹுத்பாவை முடிப்பதற்கு